சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகங்கள் நல்லா இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. யாரையாவது இன்றைக்கி ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறது, இது எல்லாத்துக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடத்துல ஒரு நிலையில் நல்லாவே இருக்கிறார் சந்திரன். இன்னும் பஞ்சமி தேதி அவர் தாண்டாத ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இருக்கிறார். ஆக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு தைரியமான முடிவெடுப்பதற்கு, இதை செய்யலாமா வேணாமன்ற குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதற்கான ஒரு ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலேயே நாளைக்கு திங்கட்கிழமை ஆகிடுது இல்லையா, இந்த வாரத்தில் போகக்கூடிய இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு அப்படியே கிளிக் ஆகிடக்கூடிய சம்பவங்கள் உண்டு. ஆகவே தைரியமாக எதையும் செயல்படுத்துவதற்கு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு குறு பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே 30 கிலோமீட்டருக்குள்ளே டூ வீலரில் கூட போயிட்டு வந்துடுற மாதிரி, பஸ்ஸு கூட வேண்டாங்க, ட்ரெயினு கூட வேண்டாங்க, வண்டியிலே போயிட்டு வந்துடுறன்ற மாதிரியாக ஒரு சிறிய பயணம் வடக்கு அல்லது வடமேற்கில் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு புதிய நட்புகள், அறிமுகங்கள் கிடைத்து அதன் மூலமாகவும் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக இருந்து தங்கைக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் ஒரு மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல வலுத்த சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். கடந்த காலத்தில் முயற்சி பண்ணியும் பணம் வராத ஒரு இடங்கள்ல, நம்ம பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று முடிச்சு கொடுத்துட்டு அதுக்காக ஒரு பணம் எதிர்பார்க்குறதா இருக்கலாம். ஒரு சின்ன தப்பு மட்டும்தாங்க செஞ்சுட்டேன், இந்த தப்புனால தான் இந்த விஷயம் அப்படியே நின்று போச்சு, என் மேலே தான் தப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த நேரத்தில் மைண்டு கொஞ்சம் இப்படி மாறி போச்சு என்ற மாதிரியாக தான் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக தொழில் முன்னேற்றமோ பண லாபங்களோ இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய, அதன் மூலமாக பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைதுங்க. குடும்பம் கூட கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க. 2-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்குது இல்லையா. 2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்கள் மனசை புரிஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை துணை கண்டிப்பாக இருப்பார். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், உண்மையிலேயே திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு நிலையில் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடியது என்பதை உணர்த்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். காதலன் காதலி உறவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் மற்றவருடைய அருமை தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேசி பிழைப்பவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு நிலையில் பேச்சிலேயே ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடியவர்கள், ஸ்டோர் ஒரு மாதிரியான சேல்ஸ் லெவலில் இருக்கிறீங்க இல்லையா, இதை விற்றா தான் இந்த மாதிரியான பணம் போன்ற சேல்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பேச்சின் மூலமாக ஜீவனத்தை அமைத்திருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்று முதல் முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களில் குழப்பங்கள் இருந்ததோ, குழப்பம் இல்லாத ஆளுதே கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு தான் ஒரு 3 வருஷமாகவே அதிகமான குழப்பமாக இருக்கே, இது நல்லதா அது நல்லதா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, வீடு கட்டலாமா ஒரு இடம் வாங்கலாமா, எல்லாத்துலேயுமே இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, வேலையை விட்டுட்டு தைரியமாக தொழில் ஆரம்பிக்கலாமா, வேலை பார்த்துக்கிட்டே தொழிலை வச்சுக்கலாமா, இந்த மாதிரியாக இரட்டை நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த மிதுன ராசினாலே இரட்டை நல்லதாங்க. இரட்டை மனதோடு சில விஷயங்களை செய்து கொண்டிருந்த இரட்டை நிலையாக அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா வச்சுருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களா, ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல பேர் கெட்டு போச்சு, ஒரு இடத்துல ஒன்று செய்து கொடுக்குறதா சொன்னேன் அதை செய்ய முடியாதபடி இன்னொரு இடத்துலேருந்து நிர்பந்தம் வந்துருச்சு, அதனால் நம்ம மேலே அவர் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், நமக்கு உதவக்கூடிய மனுஷன், அவர்கிட்ட மனஸ்தாபம் இருக்கிறது நமக்கு நல்லதில்லை, போய் கீழே இறங்கி போயாவது அவரை பேசி எதையாவது ஒன்று முடிச்சுட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக இந்த வாரத்திலேயே ஒருவருடைய மனப்போக்கு அறிந்து அதன் மூலமாக
மூலமாக நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்போலும் இன்றிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. மனசு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டியாகவே இருக்கும். எதிலும் ஒரு உயர்வடைய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, தைரியங்கள் போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு தாத்தா பாட்டிகளால் ஏதாவது நல்ல வருமானங்கள், நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரயத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் குழப்ப அமைப்புகள் அப்படியே ஏற்படக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கும். ஏதாவது செலவு ஓவராக இருக்குதே, வருமானத்திற்கு மீறின செலவு இருக்குதே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான அமைப்புகள் பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு தொல்லைகள்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் உண்மை. எதுவும் சமாளிக்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக வராது. சிலருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய பயணங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற பயணங்கள் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஒரு மாதிரியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே பயணத்திற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கான பெர்மிஷன், விசா வரல, அது வரல, இது வரல, அல்லது போகிறதற்கான இந்த சுச்சுவேஷனில் பணம் இல்லையோ அல்லது வேறு மாதிரியான ஒரு தடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தடங்கள் இருந்து எப்போ போகிறதுன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலே போகிறதற்கான எல்லாம் அப்படியே கிளியர் ஆகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் எங்கேயாவது அங்கே இங்கேன்னு போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த அலைச்சலில் இருந்தாலும் கூட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைகள், இந்த ஒரு இதை வாங்கிடலாம், ரொம்ப நாளாக இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கி கொடுத்துடலான்ற மாதிரியாக வருமானம் வந்தாலும் கூட அதை கையில் சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய சுப நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. குழப்பங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது இருக்கும். அகலக்கால் ஏற்கனவே வச்சுட்டோமே, தெரியாதனமே இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, இந்த தொழிலை இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடாதோ, இந்த விஷயத்தில் இவரை நம்பி இருக்கக்கூடாதோ, அல்லது இப்படிப்பட்ட முடிவை நம்ம எடுத்திருக்கக்கூடாதோ என்கின்ற மாதிரியாக கடந்த ஒரு வருட காலமாக எதுவுமே சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியலங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் உங்கள் கையை மீறி எதுவும் நடந்துராது, கவலைப்படாதீங்க, சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரியான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம், வரப்போகின்ற வருஷம் 2026ஆம் வருடம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு கடன் நோய் தீரக்கூடிய அமைப்புலாம் இந்த நாளிலிருந்தே ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக அந்த கடனை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், எதையோ ஒன்று அப்படி தூக்கி போட்டு அந்த கடன் அடைச்சிருவோம், எதுக்காக இத்தனை வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கணுமா, வட்டி என்ன ஆகிறதுன்ற மாதிரியாக கொஞ்சம் கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை அப்படியே தீர்த்து விடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நோயிலிருந்து கொஞ்சம் பெரிய ரிலீஃப் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 60 வயது தாண்டிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் தனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை உணரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபாதிபதி சந்திரன் இப்போது 10ஆம் இடத்துல இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏற்கனவே தொழிலை ஆரம்பித்து வச்சுருக்கிறேன், சரியாகவே இல்லை, அகலக்கால வச்சிட்டோன்னு பயமாக இருக்குது, அல்லது இந்த ஆர்டரை நம்பி ஆரம்பித்தேன், இவரை நம்பி ஆரம்பித்தேன், நானாக ஆரம்பிக்கலை, இன்னொருத்தரை நம்பினேன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டுன்ற மாதிரியாக ஒருத்தரை நம்பி ஆரம்பித்து அவர் இப்போ நடுவில் விட்டுட்டு போயிட்டார். இந்த மாதிரியான தொழில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் கவலைப்பட வேண்டாம், அந்த குழப்பம் தேரும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கல்வி மேன்மைகள் இருக்கும். மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லுவேன். எதை படிக்கிறதுன்றதில் உள்ள குழப்பங்கள் தீரும். அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிடணுங்க, இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் போகணும், அந்த சப்ஜெக்ட்டு தான் போகணும், இந்த காலேஜ் தான், இந்த யூனிவர்சிட்டி தான், இந்த ஊர் தான்றதில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தவங்க, அம்மா ஒன்று சொல்கிறார், அப்பா ஒன்று சொல்கிறார், மாமா ஒன்று சொல்கிறார், டீச்சர் ஒன்று சொல்கிறார், ப்ரொஃபஸர் ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரியான லெவலில் இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கல்வி மேன்மை இருப்பதைப் போலவே மேல்நிலை கல்வியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி, எம்ஃபில் போன்றவைகள் முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அந்த அமைப்புகள் அப்படியே தானே சில சந்தர்ப்பங்கள் உருவாகி அதை முடிப்பதற்கு ஏதுவான சில நற்பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு, தொழிலுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு தொழில் முடக்கமெல்லாம் அப்படியே தீரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. அப்பா சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் கிடைக்கல, அப்பா இதை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அண்ணனுக்கு பண்ணுறார், அக்காவுக்கு பண்ணுறார், தம்பி தங்கச்சிக்கு பண்ணுறார், எனக்கு மட்டும் பண்ண மாட்டேன்றார். இந்த மாதிரியான தகப்பன் மீது இருக்கக்கூடிய ஒரு குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? என்ன இருந்தாலும் அப்பா ஒரு அனுபவஸ்தர். நம்மளை விட எப்படியோ ஒரு 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் கொஞ்சம் கூடின அனுபவங்களை தான் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஆக அவர் சொல்கிறதும் ஒருவேளை சரிதானோன்ற மாதிரியாக வெளியே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ளே துளாராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வயது 50 வயது தாண்டிய துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுக்கே ஒரு குருவின் தரிசனம் கிடைக்கும். இவரை குருவாக ஏற்றுக்கலாம்ன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சபரிமலைக்கு போவது, திருவண்ணாமலைக்கு போவது, திருச்செந்தூருக்கு போவது, பழனிக்கு நடந்தே போவது என்பது மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கு தீர்க்கமாக இந்த வருஷம் நம்ம கிளம்பிடுவோன்ற மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தவம், தியானம், யோகா போன்ற விஷயங்களை ஒரு ஈடுபாடு, அந்த மன்றங்களை போய் உறுப்பினராவது என்பது மாதிரியான ஒரு புனித நிகழ்வுகள் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள், தேய்பிரை சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அப்படியே இப்போ தான் பௌர்ணமியிலிருந்து விலகி அவர் பஞ்சமி தேதிக்கு வந்துட்டார். ஆயினும் அவர் ஒளித்தன்மையை இன்னும் இழக்கலை, பெரிய கெடுதல்கள்லாம் நடக்காது. ஆனால் சந்திரன் 8ல் இருக்கும்போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றதில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவர் சொல்கிறது சரியாக இருக்குமா அவர் சொல்கிறது சரியாக இருக்குமான்ற ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருப்பீங்க. ஆகவே வாழ்க்கை, வேலை, தொழில், குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கக்கூடிய புரட்டி போடக்கூடிய முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய, முடிவே எடுக்க வேண்டாம், அப்படியே தள்ளி போடுங்க. ஒரு 2 நாள் கழித்து தானாக அது முடிவு தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ட்ராவலில் ஒரு பயணத்தின் போது நைட்டு ட்ராவலு, ஒரு பணம் கொண்டு போகிறேன், நகை கொண்டு போகிறேன், காசு பணத்தை கொஞ்சம் சூட்கேஸுகளை வச்சுருக்கிறேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் உடைமைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. அல்லது ஏடிஎம்மில் பேங்க்கில் பணங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஏதேனும் ஒரு நிலையில் டைவர்ஷன் இருக்கும். யாராவது ஒருத்தர் அப்படி இப்படி தசை மாற்றினாங்கன்னா அதிலெல்லாம் நம்ப வேண்டாம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக ஆக்டிவாக இருக்கிறவங்க அதில் வரக்கூடிய தகவல்கள்லாம் நம்பக்கூடாது. இந்த ஓடிபி சொல்கிறது அதில் கொஞ்சம் ஏமாந்துறது, இந்த மாதிரியான சந்திராஷ்டமனால தான் நடக்கும். நம்ம கவனத்தை அப்படி லேசாக திசை மாற்றிட்டு ஏதாவது ஒன்றில் ஏமாத்துறாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு தகவலை நம்பி அப்படியே பாருங்கள் 10 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, நான் அதை டபுளாக ட்ரிபிளாக ஆக்கிடுறேன்ற மாதிரியான விஷயங்கள். 10,000 கட்டுங்க, மாதம் 10,000 உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமத்தில் நடக்கும்ன்றதுனால பொறுமை, நிதானம், கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய தேய்பிரை சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் மத்தியானம் 3 மணிக்கு பிறகு அது அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி சரியாகவே போயிடும். காலையில் இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஈகோ பிரச்சனைனால ஏதாவது ஒன்று பண்ணிக்குவீங்க. உண்மையிலே நான் சொல்கிறத கேட்டால் இவர் நல்லா இருப்பார். எல்லா மனைவிகளும் எல்லா தனுசு ராசிக்கார சகோதரிகளும் சொல்கிறது இந்த ஒரு வார்த்தை தான், என் பேச்சை கேட்டிருந்தா இந்த மனுஷன் நல்லா இருந்திருப்பார், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இவர் தான் காரணம், நான் முன்னாடியே சொன்னேங்க இந்த மனுஷன் கேட்கவே இல்லை. இது எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சரியான வார்த்தை தான். உண்மைதான். பெண்கள் ஒரு ஆழமான உள்ளுணர்வு மிக்கவர்கள் என்பதை எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஆண்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் நேரம்னு ஒன்று இருக்குல்ல, படுறது பட்டுத்தானே ஆகணும். இந்த மாதிரியாக கணவன் மனைவி பேச்சுக்குள்ளே ஏதேனும் ஒரு ஈகோ விஷயங்கள் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அது சாயந்தரத்திற்கு பிறகு கண்டிப்பாக சரியாயிடும். இதையே அப்படியே இளைய பருவத்தினருக்கு யாரை நீங்கள் கணவனாக யாரை நீங்கள் மனைவியாக அடையணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஈகோ பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு நண்பர்களால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் மதியானம் 4 மணிக்கு பிறகு, சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தன வீட்டை வலிமையாக பார்ப்பதால் பணம், காசு போன்ற விஷயங்கள், வேலை, தொழில் அமைப்பில் எந்த சிக்கலும் இல்லாத நல்ல நாளுங்க. உறவுகளில் மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். யாரை இவ்வளவு நாள் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவரை நண்பனாக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் இப்போ வருவீங்க. சும்மா இவரும் நம்மளும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இவரும் நம்மளும் மூஞ்ச தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லையே, நான் உணர்ந்துட்டேன் அந்த உணர்வாரா, ஏதாவது கொஞ்சம் பேசி கொஞ்சம் மாற்றலாமேன்ற மாதிரியாக எதிரியிடம் கூட போய் இன்றைக்கு உறவாடக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றது தான் உண்மை. எல்லா கிரகங்களும் அப்படியே சாதகமான ஒரு நிலையில் கொஞ்சம் படிப்படியாக அப்படியே மாறிக்கொண்டு வருகின்றன என்பதால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எது தேவை எது தேவையில்லை என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடன் பற்றின கலக்கங்கள் கண்டிப்பாக விலகும். கடனை அடைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வரும். எவ்வளவு தான் இருந்தாலும் பரவாயில்ல, குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி என் தலையில் போய் இத்தனை லட்சம் இருக்கே, இத்தனை ஆயிரம் இருக்கே, இத்தனை கோடி இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக குருவி கிடையாது. நீங்கள் பணங்காயை தூக்குற அளவுக்கு, பணங்காயை மட்டும் இல்லை பூசணிக்காயை தூக்குற அளவுக்கு உங்கள் தலை பெருசாக தான் இருக்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லைங்க. நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள், தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்ற ஒரு மாதிரியான பய உணர்வுகள், பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள், கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஓய்வு நாளான இந்த நாளில் இருக்கும். அடுத்த வாரத்தில் ஏதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, அல்லது பிள்ளை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கே, நம்மளும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கமே, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் இல்லையா, இந்த காசு பிள்ளைங்களுக்கு தான் இருந்தாலும் இப்போவே செலவு வச்சிடறதா, நமக்கு பின்னாடி இவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு தானே இந்த காசை செலவு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தலையை சுத்த வைக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் யோசனை பண்ணுறதுல பெரிய அளவில் மன்னனாகவும் இருப்பீங்க. 12 ராசிக்காரர்களையே ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி என்பதால் பொறுமை, நிதானம், ரொம்ப கவனமாக நிதானமாக பொறுமையாக தான் எதையும் செய்வீங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் குழந்தையை பற்றி அல்லது குழந்தை சார்ந்த சில விஷயங்களை பற்றி மனசு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் வராது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டிட்டோம்ன்றத மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். தூர இடத்தில் இருக்கிறவர்களுக்கு தனிமை துயர் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. கும்பராசியிலேயே ஜென்மச்சனியில் ஒரு 3 வருஷமாக இளைய பருவத்தினர் எல்லாரும் படாத பாடுபட்டுட்டீங்கன்றதான் உண்மை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே படிப்படியாக இன்னும் கொஞ்சம் முழுசாக சில விஷயங்கள் விலகலை. அந்த முழுதாக இருக்கக்கூடிய கெடுபலன்கள் கூட விலகக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் விலகும். வேலை ஏன்டா போகிறோம், ஏன்டா பார்க்குறோம், இந்த மாதிரி போட்டு நம்மளை அப்படி சாத்துன்னு சாத்துறாங்களே, இது என்ன பண்ணுறதுனே தெரியலையே. குடும்ப நிர்பந்தத்திற்காக ஒரு மனுஷனாக பிறந்தவன் வேலை செய்யணுமேன்றதுக்காகத்தானே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அலுவலகம் செல்வதற்கே ஒரு மனதில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பீங்க. உங்களுடைய சிக்கலே என்ன தெரியுமா, அடுத்தவனுக்கு ஏதாவது உதவி பண்ணிவிட்டு அதில் போய் மாட்டிக்கிறது தான். ஃப்ரெண்டு கேட்டார், சொந்தக்காரர் கேட்டார், ஃப்ரெண்டும் இல்லை யாரும் இல்லை, பசின்னு கேட்டாருங்க, ஏதோ செஞ்சங்க. இந்த மாதிரியாக உதவி பண்ணக்கூடிய இரக்க குணம் இருப்பது தான் மீனராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் இந்த மாதிரியான ஜென்மச்சனி நேரங்களில் எதிராகவே அமையும். நல்லவன் எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் அப்புறமா திருப்பி நல்லா இருப்பான். இதுதான் ஒன்று. நல்லவனை தான் கடவுள் அதிகமாக சோதனை பண்ணுவார்னு அடிக்கடி சொல்கிறோம்ல. சினிமா பார்த்தா கூட அப்படித்தானே இருக்குது. நல்லவன் கடைசியில் தான் அப்படியே நல்லாகிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான நிலைகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மைகள். சமூகம் நம்மளை எப்படி ஏமாற்றும், நம்மக்கிட்ட ஒரு தேவைன்னு ஒன்று வாங்கிட்டு அதை நமக்கு திருப்பி கொடுக்காமல் எப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் இழிச்சவாயன்றதை தெளிவாக நமக்கே தெரியுதேன்ற மாதிரியான சில விஷயங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஜோதிடத்தில் இந்த சகட யோகம்னு ஒன்று இருக்குதுங்க. சகடம்னா சக்கரம்னு அர்த்தம். சகட யோகம்னா
குருவும் சந்திரனும் 6-8 தங்களுக்குள்ளே 6-8 12 இருக்கிறது. அதாவது குருவுக்கு 6-8 12 சந்திரன் இருக்கிறத ஒரு சகட யோகம் அப்படின்னு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகிறது. இந்த சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் சக்கரம் மாதிரியே, சக்கரத்தில் ஒரு இடம் மேலே இருக்கும், அடுத்த சுற்றில் கீழே வந்துடும், மேலே கீழே ஏறும், மேலே ஏறும். வாழ்க்கையில் இந்த சகட யோகம் இருப்பவர்கள் ஏற்ற இறக்கங்களோடே இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கே. ஏன் ஜாதகத்தில் சகட யோகம் இருக்குதுங்க, எனக்கு சந்திரனுக்கு 8ல் குரு இருக்கிறாரு, குருவுக்கு 6ல் சந்திரன் இருக்கிறார், இந்த மாதிரியாக பல நிலைகளில் போட்டு குழப்பி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யோகத்திற்கும் விதி இருப்பதைப் போலவே விதி விலக்குகள் ஏராளமாக இருக்கின்றன. அதே மாதிரி எந்த ஒரு யோகமும் செயல்படணும்னா அந்த யோகத்தை தரக்கூடிய அந்த தசைகள் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். சந்திரனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே சந்திரனை பேஸ் பண்ணி தான் அந்த சகட யோகம், சந்திரனையும் குருவையும் பேஸ் பண்ணி. குருவுக்கு 6-8 12 சந்திரன் இருக்கும்போது, குருவுக்கு 12 இருக்கிறார்னு வைங்க, அது சகட யோகம். குருவுக்கு 6-8ன்னு வந்துட்டாலே சஷ்டாஷ்டகமாக கண்டிப்பாக வந்துடும். அப்போ அந்த குரு பகவான் ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகம். ஆனால் சந்திரனை பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தேய்பிரையாக வருவார், 15 நாளைக்கு ஒரு தடவை வளர்பிரையாக வருவார். அப்போ சந்திரன் சார்ந்த யோகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உற்று பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் என்றால், சந்திரனுடைய ஒளித்தன்மை எப்படி இருக்கின்றதை பார்த்து தாங்க இதில் ஒரு பெரிய நுணுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேய்பிரையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய சகட யோகம் வரும் பொழுது என்ன பலன்களை தரும், வளர்பிரையாக இருக்கும்போது அப்படியே சகட யோகம் வந்ததுன்னா அது உண்மையிலேயே சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்னு வைங்க, சந்திரனுக்கு 6-8 குரு இருக்கிறார்னா அவர் அதியோகத்தில் இருக்கிறார் என்று மிகப்பெரிய யோக பலன்களை தரப்போகிறார் என்று அர்த்தம். ஆக அந்த நேரத்தில் குரு தசையும் சந்திர தசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சகட யோகத்துடைய பலன்கள் எப்போ நடக்கும், ஏற்ற இறக்கங்கள் எப்போ நடக்கும்னா குரு தசையிலேயோ சந்திர தசையிலேயோ நடக்கும்னு சொல்லப்படுகிறது. ஆக வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு 6-8ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அவர் நிறைவான நல்ல பலன்களை அதியோக அடிப்படையில் குருவுக்கு தருவார், தானே சுபராக இருப்பார்ன்றதுனால இந்த வளர்பிறை சந்திரனில் வரக்கூடிய சகட யோகம் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அது அப்படியே கொடுத்துறாதுங்க. உண்மையிலேயே இந்த சந்திரன் கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா தேய்பிரையாகவே இருக்கிறான்னு வச்சுக்குவோம், வேறு விதத்தில் ஒரு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் என்கின்ற போது வேறு மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக எதுலேயுமே கேந்திர கோணங்களில் இருக்கா இந்த சகட யோக அமைப்பு, கேந்திர கோணங்களில் இருக்கா, அல்லது ஒருவேளை கும்பலக்கணம், கும்பலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாகவே சந்திரன் விடுகிறார். 6ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது அவர் 11-3 போன்ற இடங்களில் இருந்தார்னா அந்த சகட யோகம் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காது. ஆக நம்முடைய மூல நூல்கள் ஒரு விதியை சொல்லுகின்றன என்றால் இந்த விதி இருக்கும் பொழுது மற்ற அமைப்புகளும் விதிவிலக்குகள் இல்லாமல் இருக்கின்ற அமைப்பில் முழுக்க முழுக்க பாபத்துவம் என்கின்ற இருள் தன்மைகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கெடுபலன்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு, சுபத்துவம் என்கின்ற ஒளித்தன்மை சம்பந்தப்பட்ட அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தரித்திர யோகமாகவே இருக்குதுங்க. அந்த தரித்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6-8 இருந்தாலும் கூட சுபத்தன்மையோடு இருந்தால் கெடுபலன்களை கண்டிப்பாக செய்யாது. அந்த 6-8 12 பாவங்கள்னு சொல்லப்படக்கூடிய மறைவு பாவங்கள் மூலமாக, மறைவு பாவங்களாக இருந்தாலும் அதுவும் நல்ல பலனை தாங்க செய்யும். 12ஆம் பாவத்தில் ஏதாவது நன்மை இருக்கா? ஆமாங்க, 12ஆம் பாவம் தான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே உள்ளூரில் வீடு கட்டுறது, லட்ச லட்சமாக உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புறது. பரதேச வாசம் என்கின்ற 12ஆம் இடம் வெளிநாட்டில் பிழைத்து பொருள் ஈட்டுவதை காட்டக்கூடிய ஒன்று. 8ஆம் இடமும் அப்படி தாங்க, வெளி மாநிலத்தில் போய் பலன் இது செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வருதுன்னா அந்த 6-8-12 தாங்க. ஆக இந்த மாதிரியாக சகட யோகம் இருந்தாலும் கூட அந்த சகட யோகத்தின் காரண கர்த்தாக்களான குருவும் சந்திரனும் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து எந்த லக்னத்திற்கு இவர்கள் எந்த பலனை தரப்போகிறார்கள் என்பதையும் சேர்த்து அனுமானித்து தாங்க அது கெட்ட பலனை செய்யுமா நல்ல பலனை செய்யுமா என்பதை கண்டிப்பாக யூகிக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.